சுவையும் ஆரோக்கியமும் நிறைந்த கமகம சமையல்ல இன்னைக்கு நம்ம பண்ண போறது குழம்பு இட்லி. இந்த ரெசிபியை பண்றதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். குழம்பு இட்லி செய்ய தேவையான பொருட்கள்: இட்லி 3, உருளைக்கிழங்கு திருவல் 1 கப், தக்காளி 2, கடுகு அரை டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன். குழம்பு இட்லி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தாச்சு. எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு காய வச்சுருக்கோம். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இந்த இட்லி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக சாம்பார் இட்லி பண்ணுவோம். நம்ம அதே மாதிரியே பொடி இட்லி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரச இட்லிலாம் நம்ம பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குழம்பு ரெடிமேடாக நம்ம பண்ணி அதில் போடக்கூடிய ஒரு இட்லி தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இப்போ மார்னிங் இட்லி செஞ்சீங்க, அது உங்களுக்கு மிஞ்சிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் கட் பண்ணி போடலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மினி இட்லிஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சு கூட நீங்கள் போடலாம். உங்களுக்கு சைட் டிஷ் தனியாக இட்லி தனியாக பண்ண முடியல அப்படின்னா இது இது மாதிரி இந்த குழம்பை வச்சுட்டு நீங்கள் அதிலே இட்லியை போட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கடுகு பொரியுது, இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இப்போ இதில் மசாலா சேர்க்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, இது கூடவே கொஞ்சமாக எவ்வளோ காரம் நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு இல்லை மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் மசாலா ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம கரம் மசாலா இங்கே சேர்க்கலை, ப்ளெயினாக சில்லி பவுடரில் தான் பண்ணுறோம். இப்போ இதில் நம்மக்கிட்ட இருக்க தக்காளியை பார்த்தீங்கன்னா நீங்கள் நறுக்கி வதக்கியும் சேர்க்கலாம், இந்த மாதிரி அரைச்சும் நீங்கள் சேர்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் ஈஸியாக முடியும். ஸோ அதனால் ஒரு ஆஃபீஸ் டைமில் குயிக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்த்துடலாம். இதில் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி. குழம்புங்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி போடவும் இழுத்துரும். அதனால் கொஞ்சம் நமக்கு தண்ணியாக இருக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கு, இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேக வச்சும் நீங்கள் சேர்க்கலாம். அப்படி இல்லாட்டி இது மாதிரி திருவிட்டு நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா நமக்கு குயிக்காக வெந்துடும். தேவையான அளவுக்கு உருளைக்கிழங்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு திக்னஸும் கொடுக்கும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு டேஸ்ட் கொடுத்துரும் டக்குன்னு. உருளைக்கிழங்கு போட்டிருக்கோம். இதில் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு. இந்த குழம்பை இப்போ ஒரு 5 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். நல்ல பச்சை வாசனை போக உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் இது வேகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குழம்பு நல்லா 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சிருச்சு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கும், அந்த தக்காளியுடைய பச்சை வாசமும் நல்லா போயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும், நமக்கு கொஞ்சம் கெட்டி ஆயிடக்கூடாது. ஏன்னா இந்த இட்லி நம்ம போடும் போது அதில் இழுக்கிற அளவுக்கு நமக்கு இருக்கணும். நீங்கள் இந்த இடத்துல உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி நீங்கள் மினி இட்லியும் நீங்கள் போடலாம், இல்லை இட்லி பீசஸ் இருந்தாலும் நீங்கள் இட்லியை இந்த மாதிரி நறுக்கியும் நீங்கள் போட்டுக்கலாம். இட்லியை இந்த மாதிரி குழம்புல மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் இப்போ 1 ஸ்பூன் நெய் விட்டுடலாம். அதுவே பார்த்தீங்கன்னா நல்லா நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டுக்கலாம். இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்த குழம்பு இட்லி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ நம்ம பண்ணிட்டு இருந்தால் குழம்பு இட்லி பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சுட சுட சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அவ்வளோ எம்மையாக இருக்கும். நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து ஒரு ஸ்பூன் நெய்யும் நான் சொன்னபடி கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் நீங்கள் போட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இட்லி இருக்குது, உங்களுக்கு வந்து சைட் டிஷ் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு பேச்சுலர்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து சட்னிலாம் அரைக்க டைம் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து குயிக்காக பண்ணக்கூடிய வந்து ஒரு குழம்பு இட்லி தான் இது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட இன்னொரு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம்.